ஒரு மிக முக்கியமானவருடைய பாவமானது மற்ற எங்க போயும் தொலைக்க முடியாம அவர் சேர்த்து வச்சிருந்த ஒரு பாவமானது இந்த பகுதியில், இந்த பாபநாசம்னு சொல்லப்படக்கூடிய இந்த கோயில் இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு அவர் வந்து சேர்ந்த உடனேயுமே, இந்த எல்லையை மிதிச்ச உடனேயுமே அந்த பாவமானது அவரை விட்டு ஒளிஞ்சு போயிருக்கு. அதனாலதான் பாவத்தை நாசமாக்கக்கூடிய, பாவத்தை கழுவக்கூடிய இடமாக இது இருக்கிறதுனால இது பாபநாசம் அப்படின்னு பேர் வாங்குச்சு. சரி, யார் அந்த மிக முக்கியமானவர், அவருக்கு என்ன சாபம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, சுக்ராச்சாரியார்னு சொல்லி அசுரர்களுக்கு ஒரு குரு இருந்தாரு. இந்த சுக்ராச்சாரியார் அப்படிங்கிறவரு வேற யாரும் கிடையாது, சுக்கிரன் அப்படின்னு சொல்றோம் பாருங்க. சுக்கிர தசை வந்துருச்சு அப்படின்னு சொல்றோமே, அந்த சுக்கிரன் சொல்லப்படக்கூடிய கிரகம் தான் அசுரர்களுடைய குருவாக இருந்தாரு. இந்த சுக்ராச்சாரியாருடைய மகனுக்கு துவஸ்தான்னு சொல்லி பேரு. இந்த துவஸ்தாவை இந்திரன் தெரியாம தன்னுடைய குருநாதராக மாத்திக்கிறாரு. இப்படிப்பட்ட நேரத்தில் துவஸ்தா இந்திரனுக்கு தெரியாம தேவர்களை விட அசுரர்கள் அதிகமான பலம் பெறணும், தேவர்களை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி மறைமுகமாக ஒரு யாகத்தை நடத்துறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட இந்திரன் போய் தன்னுடைய குருவாகவே இருந்தாலும் துவஸ்தாவை கொண்டு முடிச்சிடுறாரு. இப்படி துவஸ்தாவை கொன்னதுக்கு அப்புறமா பிரம்மஹத்தி தோஷமானது நம்முடைய இந்திர பகவானுக்கு பிடிச்சிக்கிறது. இந்த பிரம்மஹத்தி தோஷமானது ஒரு மிகப்பெரிய தேவேந்திரனாக இருந்தாலும் அவருக்கும் பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சு அவரை பாடா படுத்தி எடுத்திருக்கு. அதனால யாராலையும் அவருக்கு அந்த பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியாம இருக்கக்கூடிய நிலைமையில குரு பகவான் பிரகஸ்பதி இந்திரனை கூப்பிட்டு பூலோகத்துல பொதிகை மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அகத்தியருக்கு கல்யாண கோலம் காட்டின அந்த இடத்துல இருக்கக்கூடிய சிவபெருமானை போய் பார்த்து கும்பிட்டு வந்தா இந்த பிரம்மஹத்தி தோஷமானது இந்திரனை விட்டு நீங்கும் அப்படின்னு சொன்னதுனால அதன் பேரில் இந்திரன் இந்த பகுதிக்கு வந்த உடனேயுமே அவருடைய பாவத்தை இங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் பாபநாசநாதர் போக்கி அழிச்சு விட்டதுனால இந்த பகுதிக்கே பாபநாசம் அப்படின்னு பேர் வந்திருக்கு.